அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக, தேவன் இதிலே பிரியப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் கனமும் புகழும் துதியும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் நேற்று தியானித்த அதே பகுதியின் தொடர்ச்சியை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம் அதே பகுதியை. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அதிகமான கிருபையை கொடுத்திருக்கிறாரே. நேற்றைய தினத்தில் தாழ்மையின் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நாம் சில காரியங்களை நாம் தியானித்தோம். தாழ்மையின் மூலமாக வரக்கூடிய மேன்மை, உயர்வு, கனம், ஐஸ்வர்யம், கர்த்தர் எந்த அளவாய் நேசிக்கிறார், நோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி சில வசனங்களை நாம் தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாள் கூட அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்வதற்கு வேதத்தின் வாயிலாக சில 2 சம்பவங்களை நான் மையப்படுத்த விரும்புகிறேன். எஸ்ரா எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எஸ்ரா 8:21. அங்கே ஜெபிக்கிறாங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நாங்கள் அங்கே அந்த அகவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினோம். தாழ்மையை கற்றுக்கொள்வதற்கு, எங்களை தாழ்த்துகிறதற்கு நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்துகிறதற்கு முதல்ல இந்த தாழ்மை மனிதர்கள் முன்பாக தாழ்த்தி நடப்பது, அந்த அனுபவம் அப்படிப்பட்ட மாய்மாலமான கிரியைகளை கர்த்தர் விரும்பல. தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய், மனத்தாழ்மையாய், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக 2 பரிசுத்தவான்களை நாம் இங்கே பார்க்குறோம். ஒன்று எஸ்ரா. நான் அதை ரொம்பவும் இந்த ஜனங்களை குறித்து தியானிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தாழ்த்துகிறதற்கு உபவாசத்தை கூறினார்கள். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் தாழ்மை இல்லாமல் இருக்கும் என்றால் தேவசமூகத்தில் உபவாசித்து மனம் திரும்ப நம்மை அர்ப்பணிப்போம். தானியேலின் புத்தகத்திலே அங்கே தானியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவமை அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தெய்வனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நாங்கள். தானியேல் எங்கேயும் பாவம் பண்ணதாக வேதத்தில் ரொம்ப நீங்கள் எங்கேயும் எனக்கு தெரிந்து அங்கே எங்கேயும் எழுதப்படலை. தானியேலுடைய உத்தம குணம், நற்குணங்களை வேதத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும். தேசம் சிறையிருப்பில் இருக்கும்போது, தேசம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது, தேசம் பாழாய் போய் கிடக்கும்போது அவர் ஜெபிக்கிறார், நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி. எஸ்ராவும் அதே காலகட்டங்கள் தான், பாபிலோனிய நாட்கள் தான். அவரும் சொல்கிறார், தாழ்த்துகிறதற்கு நாங்கள் உபவாசத்தை கூறுகிறோம். நாம் நேற்று தினத்தில் ஒரு வசனத்தை நான் சொன்னேன் அல்லவா, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். நான் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இடைவிட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். தேசம் சேமமாய் மாற வேண்டும். ஒரு தேவ பிள்ளை தன்னை தாழ்த்தினால் அவன் குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது மாத்திரமல்ல, அவன் தெரு ஆசீர்வாதமாய் மாறுகிறது மாத்திரமல்ல, தேசத்தை கர்த்தர் சேமமாய் மாற்றுவார். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேசம் இன்றைக்கு பாழான சூழ்நிலை இருப்பதற்கு, தேசத்திலே அருவருக்கக்கூடிய பாவங்கள் பெருகிறதுக்கு யாரோ காரணம் அல்ல, சபை, தேவஜனம். நாம் நம்மை தாழ்த்தும் போது, தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தி மன்றாடி நிற்கும்போது, நம்மை மாத்திரம் தேவன் ஆசீர்வதிக்கிறது அல்ல, தேசத்தை ஆசீர்வதிக்க தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, உங்களுடைய தாழ்மை உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் கொண்டு வராது. உங்கள் அக்கம் பக்கத்தில் அருகில் உள்ளவர்களை, மற்றவர்களை கர்த்தர் பக்கம் திருப்புகிறதற்கு இந்த சுபாவம் அதிகமாக பிரயோஜனப்படும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் நம்மை தாழ்த்துவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? சொற்ப நிமிடமாக இருந்தாலும்
உண்மையாக நம்மை அர்ப்பணிப்போம். நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் ஜெப வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன், தரை மட்டும் தாழ்த்துகிறேன். தாழ்த்த அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தலைக்கட்டும், உங்கள் பகுதி தலைக்கட்டும், உங்கள் சபை செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மனதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். உயர்த்தி கனப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.